నన్బర్గులకు వణకం. నా వెంకట్. ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கூடூர் சந்தையில் எடுத்த குட்டிகளோட அப்டேட்டை பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் கூடூர் சந்தை நிலவரம் பற்றியும் சந்தையில் எடுத்த குட்டிகளை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் விட்டு போன குட்டிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இளங்குட்டிகளை கொண்டு வந்து நம்ம வளர்க்க வேண்டிய முறைகளை பார்க்கலாம். இந்த நண்பர் எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்ற தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் குட்டிகள். 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கூடூர் சந்தையில் எடுத்து கொடுத்த குட்டிகள். இந்த குட்டிகள் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் திண்டுக்கல்லில் இருக்குது. இது எல்லாமே நம்ம அன்றைக்கி குட்டிகளை எடுத்தப்போ அப்லோட் பண்ண வீடியோவிலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். ஜோடி 11,500, 11,800, 11,900 அந்த மாதிரி நம்ம எடுத்தோம். இப்போ இது எதுக்கு நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னால், நிறைய நண்பர்கள் என்னை கேட்குறது என்னன்னு சொன்னால், எங்கள் பகுதிக்கு இது செட் ஆகுமா, அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இது எங்களுக்கு செட் ஆகுமா, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இது எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆந்திரா கிளைமேட்டும் தமிழ்நாடு கிளைமேட்டும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே அவ்வளோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த குட்டிகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ப்ரீடு எதுவானாலும் அதிகபட்சமான வெயிலில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். நிமோனியா மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும், மூச்சு வாங்கிறது இந்த மாதிரி. ஸோ உங்களுடைய கொட்டகையை நீங்கள் கொஞ்சம் வெயில் காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. சுற்றியும் மரங்க இருக்கிறது அல்லது தென்னை ஓலை இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருங்க. பொதுவாக உள்பகுதியில் ஓலை தைச்சி அது மேலே ஷீட்டு போடுறது இது எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வெயில் காலங்களில் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி நார்மலை விட கூட போகும்போது எல்லா குட்டிகளுமே பிரச்சனை வருது. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரச்சனை இருந்தது. மற்றபடி இந்த குட்டிகள் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வளருது. நம்ம நல்லா தீனி போட்டு லாங் டைமில் வளர்க்கும்போது 100 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் கூட நமக்கு இந்த ப்ரீட்லேருந்து கிடைக்கும். இதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் உட்பட இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, இந்த மாதிரி இளங்குட்டிகளை கொண்டு வந்த உடனே நம்ம அடர்த்தீவனம் பழக்கப்படுத்தாமல் க்ரீன்லேயே பழக்கப்படுத்தி கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தீவனத்தை கொடுத்துட்டு வர்றது நல்லது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஏற்கனவே சில வீடியோக்களில் கூட நான் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நண்பரை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அடர்த்தீவனத்தை தான் பழக்கிறாரு. காலையிலையும் சாயந்தரம் அடர்த்தீவனம், மதியத்தில் மட்டும் கடலைக்குடி கொஞ்சமாக போடுறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் நார்மலாக அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கிறாரு. குட்டிகள் இலைக்கலை, கழிச்சல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வளர்ந்துருக்கு. இதை பற்றி கால்நடை மருத்துவர் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உண்மைதான், நீங்கள் வந்த உடனே க்ரீன் மட்டுமே கொடுக்கும்போது அதுக்கு தேவையான போஷாக்கு கிடைக்காது. ஏன்னா 3 மாத குட்டி அப்படின்னு சொன்னால் கூட பால் குடிக்கிற குட்டி தான், 4 மாதம் வரைக்குமே கூட பால் குடிக்கும். அப்படிப்பட்ட குட்டியை நம்ம கொண்டு வந்த உடனே க்ரீன் மட்டும், அதாவது மேய்ச்சலில் மட்டுமே விட்டுட்டு அடர்த்தீவனம் எதுவும் போடாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இலைக்கும் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு புரோட்டீன் அதிகமாக தேவைப்படும். அதனால் அடர்த்தீவனம் கொடுக்கறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அடர்த்தீவனத்துக்கு கூட கரெக்டாக சப்ளிமெண்ட்டு, லிவர் டானிக், கால்சியம் டானிக், ப்ரோபயோட்டிக்கு, மினரல் மிக்சர் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கூட மில்க் ரீப்ளேசர் பவுடரை வாங்கி அதை கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு குட்டிகள் இலைக்காமல் குயிக்காக வெயிட் ஏறும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணும், எடுத்த உடனே அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற கருத்தையும் சொன்னார். நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்றதுனால இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த திண்டுக்கல் நண்பர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மட்டும் எடுக்கல, லாஸ்ட் இயர் கூட நம்மக்கிட்ட குட்டிகள் எடுத்திருந்தார். நல்லபடியாக வளர்த்து பக்ரீத்துக்கு சேல்ஸ் பண்ணிட்டார். இந்த முறையும் எடுத்திருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஒரு 400 குட்டிகள் கிட்ட எடுப்பார் எப்போவுமே. நம்ம டிடி கேடில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இளங்குட்டிகளுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மக்காச்சோளத்தை கூட நம்ம உடச்சி கொடுக்குறோம், புண்ணாக்கையும் நம்ம அரைச்சி தான் கொடுக்குறோம். எல்லாமே பொட்டு பதத்தில் தான் இருக்கும். மொலாசஸ் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால ஃபீடு இன்டேக் நல்லாவே இந்த சின்ன குட்டிகள் எடுத்துக்கும்.
ஹை ப்ரோட்டீன் நம்ம ஃபீல்டில் இருக்குது. அது கூட நீங்கள் கொஞ்சம் மில்க் ரீப்ளேசர் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் 40% வரைக்குமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைச்சிடும். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரோட்டீன் கண்டிப்பாக கிடைச்சிரும். நம்மக்கிட்ட டிடி கேட்டில் ஃபீடு மட்டும் இல்லாமல் மினரல் மிக்சரு, ப்ரோபயோட்டிக்கு, லிவர் டானிக், கால்சியம் டானிக்கு இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸு நான் சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அறுத்து பார்க்கும்போது அடிபட்ட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னார். அப்புறம் சிசிடிவி கேமராவை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தீவன தொட்டி வந்து ஒரு குட்டி மேலே விழுந்துட்டுருக்கு. மற்றதெல்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த ஒரு குட்டி மட்டும் மாட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி வெளியில் வந்ததுன்னு தெரியல. அந்த கிளிப்பிக்ஸ் கேட்டிருக்கேன், நான் அனுப்புனார்னா நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் இணைச்சிட்றேன். அந்த குட்டி மட்டும் அப்படியே டல்லாக இருந்து இறந்துட்டுருக்கு. அறுத்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சிசிடிவி கேமராவை கவனிச்சிருக்காங்க. குட்டிக்கு மொட்டாலிட்டி இல்லை அப்படின்றது சொல்ல வரத்துக்கு மட்டும் இதை நான் சொல்லலை. இந்த மாதிரி ஹெவி சைஸில் தீவன தொட்டி நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்டேபிளாக கீழே விழாத அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். இது ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம தான் பட்டு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, மற்ற நண்பர்களுடைய அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஜோடி நம்ம பட்டு நெல் போயிடா டக்கு டக்குன்னு முதல்ல பார்க்க நெல். நண்பர்களே, இந்த குட்டிகளை நம்ம விருதாச்சலத்துலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்தோம். ஜோடி வந்து 12,000 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம். சின்னதும் பெருசும் கலந்துருக்கு. சின்ன குட்டி அப்படின்றதுனால நம்ம கழிக்கக்கூடாது. கண்ணு போயிருந்தாலோ கால் போயிருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ மட்டும் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். மற்றபடி எல்லா குட்டிகளையும் நம்ம எடுக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விலை கொஞ்சம் கூடுதல் தான். நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாம் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க. பாதி பேருக்கு மேலே போயிட்டாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். குட்டிகள் அங்கே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் தான். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி 1ஆந்தேதி எடுக்கும்போது இதே குட்டிகளை நம்ம 11,500 அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ ஜோடிக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூடுதல் தான். இதே குட்டிகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விலை வச்சு தான் மற்றவங்கெல்லாம் எடுத்தாங்க. நம்ம மட்டும் தான் 12,200 இந்த மாதிரி எடுத்தோம். மற்றவங்கெல்லாம் 13,000 13,200 அந்த மாதிரி எடுத்தாங்க. கண்ணு பாரு, கண்ணெல்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா ஒன்றும் இல்லை. பொறுமையா விடு, பொறுமையா விடுறா. ஒன்றாவது சார், ஒன்றாவது சார். கோடி 12,000 எடுத்தது சார். இது அந்த வண்டியில் இருக்கார் பாருங்க, முடிச்சுட்டு வந்தோம். முடிஞ்சு இந்த பக்கத்தில் நிற்கிற வண்டியா சார்? அது கீழே இருக்குது, எடுக்கல. மேலே இதான் எடுத்துருக்கோம். 200 மேலேன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. பாடுறே இல்லை, கடை தான் சார். நல்லா இருக்கு சார் குட்டிங்க. அந்த காலை பாருங்க. பாத்தியா பாத்தியா 57 அது போட்ட விட்டீங்க மிஸ்டாக் அது எப்படி இது போட கொதம் చూడు. ఒకటేసినావు కదా. விருதாச்சலத்திலேருந்து குட்டிகளை எடுக்க வந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம இப்போ கேட்கலாம். வணக்கம் சார், எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் விருதாச்சலம் சார், கடலூர் மாவட்டம். சரிங்க சார். இப்போ நம்ம எத்தனை குட்டி எடுத்துருக்குறோம் சார்? இப்போ 74 குட்டி எடுத்துருக்கோம் சார். 74 குட்டி.
மொத்தம் நம்ம இப்போ ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம் சார் இதில்? 74 குட்டியில் 58 குட்டி வந்து ஜோடி வந்து 6,000 ரூபா எடுத்தோம். ம். சரி 12,000 ரூபா எடுத்தோம் ஜோடி. இன்னொரு வந்து 16 ஒரு குட்டி குட்டி 6,000 ரூபா, ஜோடி வந்து 12,000. குட்டி 6,000 ஜோடி 12,000 ரூபா. இன்னொரு 16 குட்டி வந்து 6,600 ரூபாய்க்கு எடுத்தோம். 16 குட்டி மட்டும் 6,600ரூவானா ஜோடி 13,200 வருது. 13,200 கரெக்ட். சரி சார், இப்போ நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு பேட்சுங்களா? நம்ம இதான் ஃபஸ்ட்டு பேட்ச். சரி சரி சார், இப்போ நீங்கள் பக்ரீத் வரைக்கும் வச்சுருக்கிற பிளான் இருக்கா, இல்லை வெறும் 3 மாதம் மட்டும் வளர்த்து விற்கிறதுங்களா? 3 மாதம் மட்டும் வளர்த்து வைக்கலான்னு ஒரு பிளான் சார். அதுக்கப்புறம் பக்ரீத் பேட்ச் வந்து ஜனவரி மாதம் வைக்கலாம். அப்படிங்களா? இப்போ இது வளர்ப்புக்கு யாராவது கேட்குறாங்கனாலும் டக்குன்னு கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக கொடுத்துருவீங்க, கை மாற்றி 3 மாதம் வளர்க்கணும் அப்படின்னு இல்லை, இடையில ஏதாவது கேட்டு 3 மாதம் வளர்த்து பார்க்குறோம். வளர்த்து பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா பக்ரீத்துக்கு அடுத்த பேட்ச் வாங்கி வச்சுக்கலாம். சரி சார், விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், யாருக்காவது பக்ரீத்துக்கு தேவைன்னாலும் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. சரி சார், தேங்க்ஸ் சார். குட்டிங்க உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியாக இருந்துச்சு சார். வெங்கட் நல்லா இருக்கு. సంతోషం. சரிங்க సార్, థ్యాంక్స్. జత ఎంత ఇది? 13,200. நம்ம எடுத்ததை விட சின்ன சைஸ் தான் இருக்குது. ஜோடி 13,200 சொல்லிட்டு வேற ஒருத்தர் எடுத்திருக்காங்க, புரோக்கர் மூலமாக எடுத்திருக்காங்க. ஜோடிக்கு 1,200 அதிகம்.